ஹலோ வியூஸ், நம்ம அடுத்த அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025-26 நம்ம அடுத்து பார்க்க போகிறது சென்னையில் இருக்கிற டிஜி வைஷ்ணவா காலேஜோட அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். டிஜி வைஷ்ணவாவில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ப்ரீவியஸாக பிஜி மட்டும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, இப்போ யூஜிக்கும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எங்களை இப்போ யூஜி பிஜி ரெண்டுமே ஓப்பனில் இருக்குது. டிஜி வைஷ்ணவா பொறுத்தவரை ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன். இங்கே வந்து எய்டட் கோர்ஸ் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸஸ் இருக்குது. என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, இது மாதிரி ஃபுல் வீடியோஸ் தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஜி வைஷ்ணவா ஓகேங்களா, அதுதான் வந்து துவாரகதாஸ் கோவர்தன தாஸ் வைஷ்ணவா காலேஜ் சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து நாக்ல A+ பெஸ்ட் கிரேடு வந்து வாங்கியிருக்கிறாங்க. இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். சரிங்களா, அதனால் இங்கே வந்து கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் கோர்ஸ் இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங் கோர்ஸ் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை ஃபஸ்ட் நம்ம கூகுளில் போயிட்டு இல்லை டிஜி வைஷ்ணவா அப்படி சொல்லி நம்ம கொடுத்துருவோம். இல்லை டிஜி வைஷ்ணவா நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு dgvaishnava.edu.in இதுதான் வெப்சைட்டு. இல்லை இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு வந்து காலேஜ் வெப்சைட்டில் போனோடனே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஓடிட்டுருக்கோம். சரிங்களா, ஆன்லைன் அட்மிஷன்ஸ் போர்ட்டல் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா யூஜி அண்ட் பிஜி அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஓப்பன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், QR கோடு, UPI ஐடி. ஓகேங்களா, UPI ஐடி ஆல்சோ அவைலபிள். டெபிட் கார்டு நோ ஆப்ஷன், நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. டெபிட் கார்டு கிடையாது. தென் அது எய்டட் ஸ்ட்ரீமில் SC/ST கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஃபார் எனி நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் எந்த கோர்ஸ் எத்தனை கோர்ஸ் அப்ளை பண்ணலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. SC/ST கேண்டிடேட் வந்து கேன் ரிஜிஸ்டர் ஆன்லைன் ஒன் கோர்ஸ் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஷிஃப்ட் 2ல் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸில் ஒரு கோர்ஸ் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எய்டட் கோர்ஸில் SC/ST வந்து எத்தனை கோர்ஸ் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இப்போ காலேஜோட பாஸ்போர்ட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. எங்களை பாஸ்போர்ட்டிக்ஸ் லிங்க் கொடுத்தோன்னே உங்களுக்கு காலேஜோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து கீழே என்னென்ன கோர்சஸ் இருக்குது, வீடியோ ஃபுல்லாக டூர் அதுதான் இது இருக்குது. தவிர தனியாக ஒரு PDF-ஆக எதுவும் வந்து வரல, PDF-ஆ. சரிங்களா, தென் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாலும் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷனும் பெருசாக எதுவும் வரல, இப்போ தான் ஓப்பன் பண்ணுறதுனால. தென் ஹவு டு அப்ளை த எய்டட் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, எய்டட் கோர்சஸ்க்கு எப்படி அப்ளை பண்ண சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எய்டட் கோர்சஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் நீங்கள் கேண்டிடேட் பிஃபோர் ஆன்லைன் அப்ளிகேஷன் முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எய்டட் கோர்ஸ் வந்து செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார் ஒன் மோர் கோர்சஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து 10th ரிஜிஸ்டர் நம்பர். ஓகேங்களா, இந்த மார்க் ஷீட்ஸில் என்ன இருக்கும், டேட் ஆஃப் பர்த், தென் வேலிட் வெரிஃபிகேஷன்ஸ் கொடுத்து தான் நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே 12th ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து இங்கே 10th ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது, ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குது. சரி, ஓகே. எனவே இங்கே 12th ரிஜிஸ்டர் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்படி தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஓகேங்களா, டே ஷிஃப்ட்டாக இல்லை எந்த இதுக்குன்னு சொல்லிவிட்டு அதை கொடுக்கணும். என்ன குரூப் ஆஃப் கோடு நீங்கள் 12th எடுத்திருக்கீங்க, தென் என்ன கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க சரிங்களா, அது கொடுத்து நீங்கள் கொடுக்கணும். உங்கள் நேம் டீட்டெயில்ஸு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குது. இங்கே மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இங்கே எம்இஎஸ் நம்பர் கேட்டிருக்கு. எம்இஎஸ் நம்பர் நாங்கள் டெஃபினட்டாக நம்ம கொடுக்கணும். இங்கே எம்இஎஸ் நம்பரு நீங்களா, ஆதார் கார்டு, எம்இஎஸ் நம்பர் இது வந்து முக்கியமாக தேவை. தென் உங்களோட பர்சனல் மொபைல் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். சரிங்களா, தென் இங்கே ஹாஸ்டல் அக்காமடேஷன்ஸ் வந்து பாய்ஸஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. தென் செகண்ட் லாங்குவேஜ் காலேஜஸில் என்ன சூஸ் பண்ணுறீங்க அது ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் அதர் கோர்சஸ் வேறு என்ன கோர்சஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் வேறு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் ஏதாவது அவைலபிள் இருக்குது, மைனாரிட்டி கம்யூனிட்டியா இல்லை லிங்கடி கம்யூனிட்டியா, தென் ஃபாதர் மதர் நான் ரெசிடென்சியலாக இதுமாதிரி ஃபுல் டீல்ஸ் கேட்குறாங்க. தென் அட்ரஸ் அண்ட் பர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. தென் அதோட பேரண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன ஆக்குபேஷன்ஸு, அவங்க மொபைல் நம்பர், மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, ஆனுவல் இன்கம்மு. தென் அதுக்கப்புறம் 6th 7th 8th 9th வந்து நீங்கள் எங்கே படிச்சிங்க, தென் 10th 11th 12th வந்து எங்கே படிச்சிருக்கீங்க, இந்த டீட்டெயில்ஸு. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்து சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ், இல்லை 10th நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்க, தென் அடுத்து 12th என்னென்ன மார்க்ஸ் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்த கண்டிஷன்ஸ் கொடுத்து நீங்கள் இந்த கோட் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பேமெண்ட் பண்ண போகிறீங்க. சரிங்களா, இதுதான் வந்து இங்கே ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க யூஜி அப்ளிகேஷன்ஸில், அதாவது எய்டட் கோர்ஸில். செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு, அப்ளிகேஷன் ஃபார்மு இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 12th மார்க் ஷீட் ரிஜிஸ்டர் நம்பர் அதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து தப்பாக கொடுத்துருக்குறாங்க. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அப்ளிகேஷன் நம்பர், ஜென்டர், மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர், த ரிலிஜன், கேஸ்ட், கம்யூனிட்டி கொடுத்து நீங்கள் எந்தெந்த கோர்ஸ் நீங்கள் ஷிஃப்ட் 2ல் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, கோர்ஸ் வைஸாக நீங்கள் மல்டிபிள் கோர்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் எய்டட் கோர்ஸில் உங்களுக்கு இல்லை. அதுதான் வந்து ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸஸை. நீங்கள் கோர்சஸ் கொடுத்து உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸு, ஓகேங்களா, அதே மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இதுலேயும் கேட்டிருக்கு. உங்களா கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்து அதுக்கப்புறம் பேமெண்ட்டுக்கு வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா,
சரி. தென் அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி ஆஃப் த கோர்சஸ், யூஜி கோர்சஸ் வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஷிஃப்ட் எய்டட் கோர்சஸ் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ எக்கனாமிக்ஸ், தென் பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் பிசிபி, தென் பிஏபின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு, சரி எம்பிசி, தென் எம்ஏஎன், ஓகேங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தென் வந்து பிஎஸ்சி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, தென் பிஎஸ்சி பிளான்ட் பயாலஜி, பிளான்ட் பயோடெக்னாலஜி, தென் பிகாம் ஜென்ரல் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கான 12th என்னென்ன கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதையும் சைடில் கொடுத்துருக்காங்க. தென் ஈவினிங் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ தமிழ், பிஏ English, then BCom General, BCom Corporate Secretariship, BCom Honors, then BSc Biochemistry, BSc Biotechnology, then BSc Computer Science, BSc Visual Communication, BSc Maths with Computer Application, BSc Computer Physics with Computer Application, BCA, then BBA, then BBA with Mathematics, and BCom Mag Management, then BCom Accounting and Finance, then BA Sociology, then BSc Psychology, then BCom Marketing Management, then BCom Finance and Taxation, BA Journalism, then BSc Statistics, then BSc Data Science, then BCom Computer Application, then BSc Criminology and Criminal Justice Science, then BCom Professional Accounting, then BSc Computer Science with Artificial Intelligence. இல்லைங்களா இந்த கோர்சஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் 2ல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம யூஜி அப்ளிகேஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா யூஜி அப்ளிகேஷன் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் தனியாக கொடுத்துருக்காங்க, சிபிஎஸ்சி தனியாக ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதர் போர்டுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாடு போர்டு ஏன்னா 3 எப்பயுமே ரிசல்ட் வந்து தனித்தனியாக வரும். இதில் வந்து எய்டட் கோர்சஸ் வந்து என்னென்ன இருக்குது சொல்ல மொத்தமாக எய்டட் கோர்ஸ் 8 கோர்சஸ் தான் இருக்குது. இந்த 8 கோர்சஸ்க்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. தென் அதே மாதிரி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அன்எய்டட் கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. உங்கள் எய்டட் கோர்ஸ் அப்ளை பண்ணுறது 100 rupees, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது 300 rupees இருக்குது. இதில் குறிப்பிட்ட சில விஷுவல் கம்யூனிகேஷன் சில ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து 500 rupees வந்து வருது. இங்கே எய்டட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நான் எய்டட் கோர்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் 28 கோர்சஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. சரிங்களா. தென் அதேமாதிரி சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கும் கொடுத்து ஓப்பன் ஆயிடுச்சு. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா. இதுதான். தென் அதே மாதிரி அதர் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அதர் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சேம் அது 28 கோர்ஸும். தென் பிஜி ப்ரோக்ராமுக்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. பிஜி ப்ரோக்ராமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜியில் எய்டட் கோர்சஸ் ஷிஃப்ட் 1ல் உங்களை எம்ஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது, எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் இருக்குது, தென் எம்காம், தென் எம்சிஏ, தென் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்குது. ஓகேங்களா. 200 rupees வருது. மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் மட்டும் 500 rupees வந்து அப்ளிகேஷன் சார்ஜஸ் கொடுத்து சொல்லிருக்காங்க. தென் ஷிஃப்ட் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஏ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, தென் எம்பிஏ ஜேர்னலிசம் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்குது, தென் எம்காம், எம்பிஏ, தென் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, தென் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் எம்எஸ்சி ஐடி, தென் எம்எஸ்சி எம்ஏ இங்கிலீஷ், தென் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ். சரிங்களா. இதெல்லாம் இருக்குது. எல்லா கோர்ஸும் 250 rupees இருக்கும். இந்த எம்பிஏ மட்டும் 2500 rupees அப்ளிகேஷன் சார்ஜஸ். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து 500 rupees வந்து அப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து சொல்லிருக்காங்க. சரிங்களா. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தென் இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இப்போ 12th மார்க் நம்ம வரல, இப்போ 12th மார்க் வரதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்தர் உங்கள் மார்க்கை நீங்கள் அப்டேட் பண்ணுறது இருந்தால் நீங்கள் கிளிக் கேர் கொடுத்துட்டு உங்களோட 12th ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வரும். சரிங்களா. உங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இதில் வந்து லாஸ்ட் டேட் எதுவும் இது வரைக்கும் 8% வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல. எங்களா எய்டட் காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் 12th ரிசல்ட்ஸ் வந்து ஓகேங்களா அதுக்குள்ளே எனக்கு 3 days டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட ரொம்ப நாள் கேட்டு டிஜி வைஷ்ணவா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதில் ப்ரீவியஸாக அந்த பிஜி மட்டும் தான் ஓப்பன் இருந்துச்சு. இப்போ யூஜி ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் 12th மார்க் வரலன்னா கூட பரவாயில்ல, இப்போவே ஃபுல்லாக எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மார்க் வந்தோடனே அப்டேட் பண்ணிடுங்க. சரிங்களா. இப்போ டிஜி வைஷ்ணவாவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் தனியாக கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்க்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் தனியாக கொடுத்துருக்காங்க, அதர் கேண்டிடேட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எல்லாருமே தனித்தனி போடலாம். நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்க அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக வேறு தகவல் வேணா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.